Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சுரா கைட் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. வணக்கம். செய்திச் சுருக்கம். தேர்தல் முடிந்த கையோடு களத்தில் இறங்கிய மோடி. மத்திய கிழக்கு வங்கக்கடலில் மே 25 உருவான ரேமல் புயல் வடக்கு திசையில் நகர்ந்து மேற்கு வங்கம் வங்கதேசம் இடையே 26ஆம் தேதி இரவு கரையை கடந்தது. புயலைத் தொடர்ந்து கனமழையும் கொட்டியதில் மேற்கு வங்கத்தின் பல்வேறு மாவட்டங்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகின. ரேமல் புயல் காரணமாக மிசோரம், மணிப்பூர், அசாம், திரிபுரா உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. மழை வெள்ள பாதிப்புகளால் இதுவரை 30க்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர். 2 லட்சத்திற்கும் அதிகமான மக்களின் வாழ்வாதாரம் பாதித்துள்ளது. லோக்சபா தேர்தல் ஓட்டுப்பதிவு நேற்றுடன் முடிந்த நிலையில் பிரதமர் மோடி தனது அடுத்த கட்ட பணியை தொடங்கியுள்ளார். நாடு முழுவதும் சுட்டரித்து வரும் வெப்ப அலை, வடகிழக்கு மாநிலங்களில் புயல், மழை வெள்ள பாதிப்பு, இப்போதைய கள்ள நிலவரம் குறித்து அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி டில்லியில் ஆலோசனை நடத்தினார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் பற்றி கேட்டறிந்தார். புயல் பாதித்த மாநிலங்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என பிரதமர் மோடி உறுதியளித்தார். நிலைமையை உன்னிப்பாக கவனித்து மறுசீரமைப்புக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்ய வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அருணாச்சலில் பாஜக கொடி, வடகிழக்கில் காங்கிரசுக்கு அடி. வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான அருணாச்சல பிரதேசத்தில் மொத்தம் 60 சட்டசபை தொகுதிகள் உள்ளன. இங்கு ஏப்ரல் 19ஆம் தேதி லோக்சபா தேர்தலுடன் சேர்த்து சட்டசபை தேர்தலும் நடத்தப்பட்டது. இந்த மாநிலத்தில் முதல்வர் பெமா காண்டு தலைமையிலான பாஜக ஆட்சி நடக்கும் நிலையில் 10 தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வாகினர். மீதமுள்ள 50 தொகுதிகளில் ஓட்டுப்பதிவு நடந்தது. தேர்தலில் பதிவான ஓட்டுகள் இன்று எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகின. அதில் 36 இடங்களில் பாஜக வெற்றி பெற்றது. ஏற்கனவே 10 பேர் போட்டியின்றி வெற்றி பெற்ற நிலையில் மொத்தமுள்ள 60 தொகுதிகளில் பாஜக 46 தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சியை தக்க வைத்துள்ளது. என்பிபி எனப்படும் தேசிய மக்கள் கட்சி 5 இடங்களிலும், தேசியவாத காங்கிரஸ் 3 இடங்களிலும், அருணாச்சல் மக்கள் கட்சி 2 இடங்களிலும் வெற்றி பெற்றன. காங்கிரஸ் 1 இடத்திலும், சுயேட்சைகள் 3 இடங்களிலும் வெற்றி பெற்றன. தேர்தலில் பதிவான ஓட்டுகளில் 54% பாஜகவுக்கு கிடைத்துள்ளது. என்பிபி 16%, என்சிபி 10% ஓட்டு பெற்றன. காங்கிரஸ் கட்சிக்கு 5.5% ஓட்டுகள் மட்டுமே கிடைத்தது. இதையடுத்து பெமா காண்ட் மீண்டும் முதல்வராக பொறுப்பேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. வளர்ச்சிக்கான அரசியலை ஆதரித்து பாஜகவுக்கு ஓட்டளித்த அருணாச்சல பிரதேச மக்களுக்கு நன்றி. மாநில மக்களின் நலனுக்காக பாஜக தொடர்ந்து செயலாற்றும் என பிரதமர் மோடி ட்வீட் செய்துள்ளார். சிக்கிம் மாநிலத்தில் மொத்தமுள்ள 32 தொகுதிகளுக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடந்தது. அங்கு பதிவான ஓட்டுகளும் இன்று எண்ணப்பட்டன. அதில் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா கட்சி 31 இடங்களிலும், சிக்கிம் ஜனநாயக முன்னணி 1 இடத்திலும் வெற்றி பெற்றன. இதையடுத்து சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா ஆட்சியை தக்க வைத்துள்ளது. முதல்வர் பிரேம்சிங் தமாங் மீண்டும் முதல்வராக பதவியேற்க அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இந்த மாநிலத்தில் பாஜக, காங்கிரஸ் ஆகிய 2 தேசிய கட்சிகளும் 1 இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. ராகுலை சூடேற்றிய தேர்தல் கருத்து கணிப்பு. நாடு முழுவதும் 543 தொகுதிகளுக்கான லோக்சபா தேர்தல் ஏப்ரல் 19 தொடங்கி நேற்று வரை 7 கட்டங்களாக நடந்து முடிந்தது. 4ஆம் தேதி ஓட்டுகள் எண்ணப்பட்டு ரிசல்ட் அறிவிக்கப்பட உள்ளது. 1.5 மாதங்களாக நடந்த தேர்தல் திருவிழாவின் முடிவை நாட்டு மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். அதற்கு முன்னோட்டமாக பிரபல டிவி நிறுவனங்கள் கருத்து கணிப்பில் நிபுணத்துவம் பெற்ற நிறுவனங்களுடன் இணைந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை எடுத்தன. நேற்று மாலை 6 மணிக்கு கடைசி கட்ட தேர்தல் முடிந்ததும் கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டன. கிட்டத்தட்ட அனைத்து கருத்து கணிப்புகளும் பாஜக 350 இடங்களுக்கு மேல் வரை பெறும் என்றே கூறியிருந்தன. நியூஸ்எக்ஸ் எடுத்த கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணிக்கு 371 இடங்களும், காங்கிரஸ் கூட்டணிக்கு 175 இடங்களும், மற்றவர்களுக்கு 47 இடங்களும் கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது. ரிபப்ளிக் டிவி கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி 359 இடங்களையும், காங்கிரஸ் கூட்டணி 154 இடங்களையும், மற்றவர்கள் 30 இடங்களையும் கைப்பற்றுவார்கள் என்கிறது. என்டிடிவி கருத்து கணிப்பில் பாஜகவுக்கு 371 இடங்கள், காங்கிரஸ் கூட்டணிக்கு 125 இடங்கள், மற்றவர்களுக்கு 47 இடங்களும் கிடைக்கும் என தெரிவித்துள்ளது. இது ஏற்கனவே எதிர்பார்த்த முடிவுதான் என பாஜகவினர் கொண்டாட்டத்தில் இருக்கின்றனர். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு பற்றி காங்கிரஸ் எம்பி ராகுலிடம் கேட்டபோது,
இது கருத்து கணிப்பு அல்ல, மோடி ஊடகத்தின் கணிப்பு, அவரது கற்பனை கருத்து கணிப்பு என பதிலளித்தார். इसका नाम एग्जिट पोल नहीं है, इसका नाम मोदी मीडिया पोल है. ये मोदी जी का पोल है, फैंटेसी पोल है उनका. सर कितनी सीटें आ रही हैं आपके हिसाब से? सिद्धू मूसेवाला का सॉन्ग सुना आपने? 295. ராகுலுக்கு மெமரி லாஸ், தேர்தல் வல்லுநர் சுழி. லோக்சபா தேர்தல் 1ஆம் தேதி மாலை நிறைவடைந்ததும் பல்வேறு ஊடகங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட்டன. பெரும்பாலான கருத்து கணிப்பில் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி 300க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறும் என கூறப்பட்டது. இண்டி கூட்டணி கட்சிகள் தங்களுக்கு 295 இடங்களில் வெற்றி கிடைக்கும், மத்தியில் புதிய ஆட்சி மலரும் என கூறி வந்த நிலையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு எக்ஸிட் போல் முடிவுகள் அதிர்ச்சி அளித்தன. இதுபற்றி கருத்து தெரிவித்த காங்கிரஸ் எம்பி ராகுல், இது மோடியின் மீடியாக்கள் வெளியிடும் கருத்து கணிப்பு, இதில் உண்மை இல்லை என்றார். கருத்து கணிப்புகளை வெளியிட்ட நிறுவனங்களையும் கடுமையாக சாடினார். ராகுலின் இந்த பேச்சுக்கு ஜன் கி பாத் கருத்து கணிப்பு நிறுவனத்தின் நிறுவனர் பிரதீப் பண்டாரி கண்டனம் தெரிவித்தார். காங்கிரஸ் எம்பி ராகுலுக்கு ஞாபக மறதி நோய் ஏற்பட்டுள்ளது என நினைக்கிறேன். எக்ஸிட் போல் முடிவுகள் தங்களுக்கு சாதகமாக வராததால் அவர் வாய்க்கு வந்தபடி பேசுகிறார். தெலங்கானா சட்டசபை தேர்தலின் போது கருத்து கணிப்புகள் காங்கிரசுக்கு சாதகமாக இருந்தன. ரேவந்த் ரெட்டி ஊடகங்களில் மிக மகிழ்ச்சியுடன் காணப்பட்டார். எக்ஸிட் போல் முடிவுகள் மக்களின் மனநிலையையே பிரதிபலித்துள்ளன என அவர் கூறினார். அதேபோல் பஞ்சாபில் ஆம் ஆத்மி ஆட்சி அமைக்கும் என நாங்கள் கூறினோம், அதுவும் நடந்தது. அந்த கருத்து கணிப்புகளை எதிர்க்கட்சிகள் வரவேற்றன. தற்போது தங்களுக்கு பாதகமாக எக்ஸிட் போல் முடிவுகள் வந்துள்ளதால் அதை கொச்சைப்படுத்துகின்றனர், வசைபாடுகின்றனர். ஆயிரக்கணக்கானோர் களத்தில் இறங்கி கடும் வெயிலில் வேலை செய்துள்ளோம். மக்களின் கருத்தை கேட்டறிந்து முடிவுகளை வெளியிட்டுள்ளோம். தேர்தல் முடிவுகள் இதை ஒட்டியும் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம், அது வேறு விஷயம். ஆனால் பொதுவாக எக்ஸிட் போல் ரிசல்ட்டை இப்படி குறை கூறுவது வேதனை அளிக்கிறது என பண்டாரி கூறினார். மீண்டும் திகாருக்கு போனார், கெஜ்ரிவால் சொன்ன மெசேஜ். டெல்லி அரசின் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மார்ச் 21ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். 50 நாட்கள் சிறையில் இருந்த அவர் மே 10ஆம் தேதி ஜாமீனில் வெளியே வந்தார். டெல்லி, மகாராஷ்டிரா, பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் ஆம் ஆத்மி மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். ஜூன் 2ஆம் தேதி அவர் மீண்டும் சிறையில் சரணடைய வேண்டும் என்ற நிலையில் உடல்நல பரிசோதனைகளுக்காக மேலும் ஒரு வாரம் ஜாமீனை நீட்டிக்க கோரி சுப்ரீம் கோர்ட்டில் அவசர மனு தாக்கல் செய்தார். அவரது மனுவை கோர்ட் ஏற்கவில்லை. கோர்ட் உத்தரவுப்படி இன்று மீண்டும் சிறையில் சரணடைவதற்கு முன்பாக மனைவி சுனிதாவுடன் டெல்லியில் உள்ள அனுமன் கோவிலுக்கு சென்று சாமி கும்பிட்டார். பிறகு அங்கிருந்து நடந்து சென்று ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். ஆம் ஆத்மி நிர்வாகிகள், தொண்டர்கள் கெஜ்ரிவாலுடன் சென்றனர். தொடர்ந்து ஆம் ஆத்மி அலுவலகத்துக்கு சென்ற கெஜ்ரிவால் தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றினார். எனக்கு ஜாமீன் வழங்கிய சுப்ரீம் கோர்ட்டுக்கு நன்றி. எனக்கு 21 நாள் ஜாமீன் கிடைத்தது. ஒவ்வொரு நிமிடத்தையும் நான் பயனுள்ளதாக செலவழித்தேன். ஆம் ஆத்மி மட்டுமின்றி தோழமை கட்சிகளுக்கு ஆதரவாகவும் பிரச்சாரம் செய்தேன். எனக்கு கட்சி முக்கியமல்ல, நாடுதான் முக்கியம். நாட்டுக்காக எதையும் தாங்கிக் கொள்ள தயார். சர்வாதிகாரிகளிடமிருந்து நாட்டை காப்பாற்றவே சிறை செல்கிறேன். நான் பகத்சிங் கொள்கைகளின்படி வாழ்கிறேன். அவர் நாட்டுக்காக தூக்கு மேடைக்கு சென்றார். நானும் சர்வாதிகாரிகளிடமிருந்து நாட்டை காப்பாற்ற தூக்கு மேடைக்கு செல்ல தயாராக இருக்கிறேன். தற்போது சிறை செல்லும் நான் மீண்டும் எப்போது வருவேன் என தெரியாது. அங்கு என்னை என்ன செய்வார்கள் எனவும் தெரியாது. என் மீதான குற்றச்சாட்டுகள் ஒன்றுக்கு கூட இதுவரை ஆதாரம் இல்லை. என் உடலில் உள்ள ஒவ்வொரு துளி ரத்தமும் இந்த நாட்டு மக்களுக்கானது. எக்ஸிட் போல் எப்படிப்பட்டது என்பது நமக்கு தெரிகிறது. சிலர் ஓட்டுப்பதிவு எந்திரங்களில் குளறுபடி நடந்துள்ளதாக கூறுகின்றனர். நாளை மறுநாள் ஓட்டு எண்ணிக்கை நடக்க உள்ளது. ஆம் ஆத்மி பூத் ஏஜென்ட்டுகள் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும். கடைசி சுற்று எண்ணி முடித்த பிறகு இவிஎம் மெஷினில் பதிவான ஓட்டுகள் ஒப்புகை சீட்டுடன் சரிபார்க்கப்படும். அதில் ஒன்றில் தவறு ஏற்பட்டாலும் கூட தேர்தலையே செல்லாது என அறிவிக்க முடியும். எனவே பூத் ஏஜென்ட்டுகள் கடைசி வரை பொறுமையுடன் பணியாற்ற வேண்டும். எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என கெஜ்ரிவால் கூறினார். பிறகு மனைவி, அமைச்சர்கள் புடைசூழ சென்று திகார் சிறையில் கெஜ்ரிவால் சரணடைந்தார். திமுக ஆட்சி என்றாலே மின் தடைதான். தமிழிசை. தென்சென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் தமிழிசை தனது பிறந்த நாளை ஒட்டி திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்தார். கோயில் வாசலில் பாஜக தொண்டர்களுடன் இணைந்து கேக் வெட்டி தனது பிறந்த நாளை கொண்டாடினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். குமரிமுனையில் பிரதமர் தியானம் மேற்கொண்டு தமிழகத்தை ஆன்மீக பூமி என நிரூபித்துவிட்டார். கருத்து கணிப்புகளை காட்டிலும் தேர்தல் முடிவுகளில் அதிக இடம் கிடைக்கும் என எதிர்பார்க்கிறோம். தமிழகம் மின்மிகை மாநிலம் என முதல்வர் அறிக்கை வெளியிடுகிறார். நேற்றிரவு என் வீட்டிலேயே மின்தடை ஏற்பட்டது. திமுக ஆட்சி என்றாலே மின்தடைதான் என தமிழிசை கூறினார். துப்பாக்கி குண்டுகளுடன் சிக்கிய கருணாசுக்கு தடை. முக்குளத்தோர் புலிப்படை கட்சியின் தலைவர் நடிகர் கருணாஸ் திருச்சி செல்ல இன்று காலை சென்னை விமான நிலையம் வந்தார். அவரது கைப்பை உள்ளிட்ட உடைமைகளை விமான நிலைய பாதுகாப்பு ஊழியர்கள் சோதனை செய்தனர்.
கைப்பையை சோதித்த போது அலாரம் ஒலித்தது. பாதுகாப்பு ஊழியர்கள் அதிகாரிகளை வரவழைத்தனர். தொடர்ந்து கைப்பையை சோதனை செய்தபோது 2 சிறிய பாக்ஸுகளை பார்த்தனர். ஒவ்வொன்றிலும் கை துப்பாக்கியில் பயன்படுத்தப்படும் .32 ரக குண்டுகள் இருந்தன. அவற்றை பறிமுதல் செய்த பாதுகாப்பு அதிகாரிகள் கருணாஸிடம் விசாரித்தனர். என்னிடம் துப்பாக்கி லைசென்ஸ் உள்ளது. விமானத்தில் துப்பாக்கி குண்டுகளை எடுத்து செல்லக்கூடாது என்ற விதி எனக்கு தெரியும். அவசரமாக புறப்பட்டு வந்ததால் பையில் இருந்த பெட்டிகளை பார்க்கவில்லை என நடிகர் கருணாஸ் அதிகாரிகளிடம் விளக்கம் அளித்தார். துப்பாக்கி லைசென்ஸ், அதை புதுப்பித்ததற்கான ஆவணத்தையும் காண்பித்தார். ஆனாலும் கருணாஸை விமானத்தில் ஏற அதிகாரிகள் அனுமதி மறுத்துவிட்டனர். அவரது டிக்கெட்டை ரத்து செய்தனர். கருணாஸால் திருச்சி விமானம் அரை மணி நேரம் காலதாமதமாக புறப்பட்டு சென்றது. பிரக்யானந்தாவுக்கு குவியும் பாராட்டு எதற்காக? நார்வே நாட்டில் ஆண்டுதோறும் மே முதல் ஜூன் வரை செஸ் தொடர் போட்டிகள் நடைபெறும். இந்த ஆண்டுக்கான போட்டிகளில் இந்தியாவின் நட்சத்திர செஸ் வீரர் பிரக்யானந்தா சிறப்பாக விளையாடி வருகிறார். 3வது சுற்று ஆட்டம் கடந்த 30ஆம் தேதி நடந்தது. உலகின் முதல்நிலை வீரரும் 5 முறை உலக சாம்பியனாக திகழ்ந்தவருமான மேக்னஸ் கார்ல்சனை பிரக்யானந்தா வீழ்த்தினார். அவரது இந்த வெற்றி கார்ல்சனை புள்ளிகள் பட்டியலில் 5வது இடத்திற்கு தள்ளியது. நேற்று 5வது சுற்று ஆட்டம் நடந்தது. உலகின் 2ஆம் நிலை வீரரான ஃபேபியானோ கருவானாவுடன் விளையாடிய பிரக்யானந்தா அந்த போட்டியிலும் அமோக வெற்றி பெற்றார். நார்வே செஸ் தொடரில் முதல் மற்றும் 2வது நிலை சிறந்த வீரர்களை தோற்கடித்துள்ள இளம் இந்திய வீரர் பிரக்யானந்தாவுக்கு முதல்வர் ஸ்டாலின், தொழிலதிபர் அதானி உள்ளிட்டோர் பாராட்டும் வாழ்த்தும் தெரிவித்துள்ளனர். பல தரப்பிலிருந்து பாராட்டுகளும் குவிந்து வருகின்றன. இளம் வீரர் பிரக்யானந்தா முற்றிலும் வியக்கத்தகு ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளார். 3வது சுற்றில் முதல்நிலை ஆட்டக்காரர் மேக்னஸ் கார்ல்சனை வென்றதோடு 5வது சுற்றில் 2ஆம் நிலை ஆட்டக்காரரான கருவானாவையும் வீழ்த்தியிருப்பது மிக பெரும் சாதனையாகும். இந்த வெற்றி மூலம் டாப் 10 தரவரிசைக்குள் நுழைந்திருக்கும் உங்கள் வரவு நல்வரவாகட்டும் பிரக்யானந்தா. ஒட்டுமொத்த செஸ் உலகமும் உங்களின் திறமையையும் சாமர்த்தியத்தையும் கண்டு வியப்பில் ஆழ்ந்துள்ளது என முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார். உலகின் நம்பர் 1 மற்றும் நம்பர் 2 செஸ் வீரர்களை வீழ்த்தி நார்வே செஸ் தொடரில் அபாரமான வெற்றியை பிரக்யானந்தா பெற்றுள்ளது வியக்க வைக்கிறது. 18 வயதில் இதை நிகழ்த்தி காட்டிய நீங்கள் இன்னும் பல சாதனைகளை படைக்க வாழ்த்துகிறேன். நமது தேசிய கொடியை உலக அரங்கில் உயர பறக்க செய்யுங்கள் என தொழிலதிபர் அதானி தெரிவித்துள்ளார். மகனை துப்பாக்கியால் சுட்ட ஆயுதப்படை கான்ஸ்டபிள் உயிரை பறித்த கொடூரம். ஆந்திராவின் பிரகாசம் மாவட்டம் ஓங்கோல் பாக்கி நகரைச் சேர்ந்தவர் பிரசாத் ஆயுதப்படையில் கான்ஸ்டபிளாக உள்ளார். இவர் தற்போது பழைய ஓட்டுப்பதிவு மிஷின்கள் சேமித்து வைத்துள்ள குடோனில் பாதுகாப்பு பணியை கவனித்து வந்தார். குடிப்பழக்கத்திற்கு அடிமையானதால் வீட்டில் சம்பள பணத்தை ஒழுங்காக தருவதில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் தந்தையை தேடி வந்த 26 வயது மகன் சேஷகுமார் பணியில் இருந்த பிரசாத்திடம் வீட்டு செலவுக்கு அம்மா பணம் வாங்கி வரச் சொன்னதாக கூறியுள்ளார். பிரசாத் இப்போது கையில் பணம் இல்லை என கூறியதால் ஏடிஎம் கார்டை கேட்டுள்ளார். அதையும் கொடுக்க மறுத்ததால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. வீட்டை கவனிக்காத தந்தையை சேஷகுமார் திட்டியதால் ஆத்திரமடைந்த கான்ஸ்டபிள் பிரசாத் ஒரு நிமிடம் மகன் என்பதையும் மறந்து சேஷகுமாரை தனது கைத்துப்பாக்கியால் சுட்டார். மார்பில் குண்டு பாய்ந்து ரத்த வெள்ளத்தில் சாய்ந்தவரை துப்பாக்கி சத்தம் கேட்டு ஓடி வந்த சக போலீசார் மீட்டு ஓங்கோல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர் இறந்தார். மாவட்ட எஸ்பி சுமித் சுனில் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து நடந்த விவரங்களை கேட்டறிந்தார். ஹாஸ்பிட்டலில் மகன் இறந்த நிலையில் அவரை சுட்ட தந்தையும் கான்ஸ்டபிளுமான பிரசாதை போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர். மது போதைக்கு அடிமையாகி பெற்ற மகனை பணியில் இருந்த காவலரை சுட்டுக் கொன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.